உடல்நிலை சரியில்லாத பெண்குட்டியை பற்றி கேட்டு வந்த செல்லக்குட்டிகள். வா, கால் வந்து வா. வரலாம். இந்த நரம்பியலை சரியாக்கி வெற்றியாக்கி இருந்தால் போதுங்களா? வேற என்ன வேணும்? என்ன வேணுமா? கண்ண முடிக்கா பெட்டி தொடாத, நீ தொடாத. சரி, நீ மட்டும் கால் வந்துட்டு வா. வியாபார ஸ்தாபனம் யாருப்பா வச்சிருக்கா? என்ன வியாபாரம்? இந்தாமா, உன் பிள்ளைய மெல்ல மெல்ல நல்லா ஆக்கிறான்னு உத்தரவாயிடுது மகனே. நீ கவலைப்படாண்டா. கட்டி கொடுக்குற காலத்தில் பூர்ணமான பெண்மணியாக இருப்பாள். ஜெயிச்சு தரேன். போ, கால் வந்துட்டு வாக்கா. ஹோட்டல் ஹோட்டல் ஹோட்டல். சரி, இது யாரு? பையன். தம்பி, அப்படியா? இவன் பேர் என்ன பேரு? கல்யாணம் முடிச்சிட்டியா? அப்படியே. எந்த ஊரில் இருந்த? எந்த ஊரில் இருந்த? அங்கே என்ன இருந்த? எந்த ஹோட்டலில்? 4 மணிக்கு மேலே நல்ல மனுஷனாக இருக்கியா கெட்ட மனுஷனாக இருக்கியா? அப்படியா? அது வேற எவங்கன்னு சொல்லு. கால் வந்துட்டு வா. எப்போதும் நான் ரொம்ப நல்ல மனுஷன். ஆமாம், வா. இல்லை, உன் பாக்கெட்டுக்குள்ளே நெல்லம் இல்லாமல் இருக்காமலா? என்ன இருக்கு வேற? சரி, பணத்துக்காக என்னவும் செஞ்சனா நீ நல்லா தான் இருந்துக்குவ. வீணா செலவழிக்கிறதுக்கு ஆசைப்படாத, அது சரி வராது. சரி, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மாரியம்மான ஒரு ஆத்தா வராள, எங்கே இருக்கா? வேலைக்கு இல்லை, கோயில் இருக்காளா? அவளுக்கு எதுவும் கற்பூரம் பொறுத்துவியாங்கண்ணே? பொறுத்துக்கிட்டு இருக்கே. கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. அப்படி என்னைய கொஞ்ச நேரம் மனசார கும்பிடுங்க பார்க்க. உள்ளத்துக்குள்ளே கண்ணை முடிக்காங்க. நீ திறந்துக்கா, உனக்கு எதுக்கு தொடர்பு. இந்தா மகளே, ஜனவசியம் பணவசியமாகும். உங்களுடைய தொழில் வளமாக பெறும். வேற என்ன வேணும்னு கேட்டுக்கா. ஒரு வாரம் இந்த கடையை நீ மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. என் கடையை கொண்டு போய் நிலையானதாக 3 வருஷம் ஓடும். பிடிச்சிக்கா. உடம்புல பேய் ஓட்டலை, பிசாசும் ஓட்டலை. புரியுதா? மனநிலைகளை சரியில்லாமல் அப்பப்போ பிடிச்சி தள்ளுறது மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லா நடக்கும். கவலைப்படாமல் இழந்ததை பற்றி நினைக்காத. வேண்டாம், அந்த தீய நிலைகளை விட்டுவிடு. இனி தெளிவாக இரு, உயர்வாக. இந்தா, கடனை தீர்த்தாச்சு, சந்தோஷமா. இந்தா, என்னாலும் உனக்கு உறுதுணையா இருக்கும். போயிட்டு வாங்க. கர்பசாமிக்கு வீண் குழப்பம் செய்யக்கூடாதே. வந்து ஊதி வைக்காங்கப்பா. நல்லாரு, மனம் குழம்பக்கூடாதே. என்னை நினைச்சுக்கா. என் போட்டோலாம் வாங்கிட்டு போ. மகிழ்ச்சியா இரு மகளே. நல்லா இருப்பா. அடுத்து வாப்பா. அடுத்த வாரம் வந்துடுங்க. உனக்கு வேற ஒரு உத்தரவு இருக்கியா? வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, சென்னை மாநகர் கால்வன்றானே.
யாருக்குப்பா நடக்கணும்? பக்கத்தில் வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பையனுடைய மனதையும் சரி பண்ணணும், அவனுக்கு திருமண காலத்தையும் சரியாக்கி தரணும். ஆனால் இப்போ கிரகங்களால் சில குறைகள் இருந்ததெல்லாம் நீங்கி இப்போ நல்ல நேரங்களை எட்டி வந்திருக்கிறேன். அதனால் இன்னும் 60 நாட்களில் நல்ல காரியத்தை நடத்தி வெற்றியான அறிகுறியை தாரேன். வேறு என்ன வேணும்? அடுத்த உத்தரவில் அதை போய் சொல்லுங்கள். கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளையுடைய வாழ்க்கை வேதனைப்பட்டு இருக்கு, அதை சீர்திருத்தி தாங்க ஐயான்னு கேட்டு வந்தவங்க. வழி விடுங்க, பின்னால் நிற்காங்க, வழி விடுங்க. ஒன்று வாமாங்க, கால் விட்டுவாங்க. ஆமாம், வீட்டுக்காரன் எங்கே இருக்கான்? நீ எங்கே இருக்க? உட்கார். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய்க்கலாம். இல்லையா? அப்படியா? 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 அவனுடைய வேலை பார்க்கக்கூடிய வருமானம், அவனுடைய சிந்தனை, அவனுடைய நட்பெல்லாம் உன் பக்கத்தில் இப்போ இல்லை. அதனால் மீண்டும் அவன் சேர்த்துக்கிடுவானா இல்லையாங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரிய இருப்பவர்களாக இருக்கு. இப்போ அவன் வேணுமா வேண்டாமா? கால் நீங்கள் எல்லாம் உட்கார். சொன்னாலும் இல்லையா? ஓகே, வேணும்னு சொல்லி பார்ப்போமே, சாமி சேர்த்து வைக்கிறான்னு பார்ப்போம். என்ன அவன் இருக்கிற மனநிலைகள், அவன் இரும்பாக இருக்கான், அவன் எப்படி திரும்புவான், இதுவரை அவன் சரியில்லையே அப்படிங்கிறது உன் உள்மனத்துக்குள்ளே இருக்குது. ஆனால் சாமி நினைச்சா தேர்த்து வச்சுருவாரு. நம்ம வேணும்னு சொல்லுவோம், வேண்டாம்னு இந்த சபையில் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அவன் சொல்லுதான். இதுதான் உண்மை. ஆனால் இவனுடைய ஆள் மனதிலையும் அவன் கூட வாழ்க்கை ஓடாது, அவன் சரியானவன் கிடையாது அப்படிங்கிற ஒரு ரெக்கார்ட்ஸ், ஒரு ஜட்ஜ்மெண்ட் நீ எடுத்துட்டேன். உண்மையா இல்லையா? கால் விட்டுவான். உங்கள் அப்பங்கிட்ட போய் சொல்லுவேன், என்கிட்ட சொல்ல முடியாது, போயிட்டு வா. ஓ ஏடா தம்பி, அப்படியா? கரெக்ட். 62 நாட்கள் கால அவகாசம். அவனை திருத்தத்துக்கு ஒரே ஒரு வாய்ப்பை கொடுப்போம், வர வைப்போம். பொறுமையாயிரு. 62 நாட்கள் அவகாசம். 3 முறை என்னைய பார்க்கணும். இந்த மாதிரி பக்கத்தில் வா, நீ தொடாத, அங்கே தள்ளிடு. அப்படியே உட்காந்துக்கா. நான் விதிக்கிற இடத்த மட்டும் கண்ணை மூடிக்கிட்டு மனதால் செஞ்சு. எஸ், அப்படி மெல்ல மெல்ல குறைஞ்சிரும். இது ரத்தத்தில் உள்ளதா, வேறு எதுவும் கோளாறான ஒரு சிந்தனை இருக்குது. சரிண்ணா? இது மனது சம்பந்தமான நோயும் இல்லை, மாந்திரிகமான பிரச்சனையும் இல்லை. இது ரத்தத்தில் உள்ள பிரச்சனை தான். ஆனால் இந்த கிரக அமைப்படி இவ்வளோ நாள் இது இருக்கணுங்கிற விதி இருந்திருக்கு. இப்போ நீங்கி போச்சு, சரியாயிடும். போயிட்டு வா. எஸ், போடு. விபூதி வேண்டாமா? அங்கே தள்ளி இருக்க வேண்டியதானே? திரை பூஜாச்சுப்பா. இந்த பணத்தை வை, பணம் வரும். போ. கர்மசாமிக்கு, கர்மசாமி என் பிள்ளை என்னைய மீறி கல்யாணம் முடிச்சுக்கிடுது, அவள் வருவாளா வரமாட்டாளா அப்படின்னு ஒருத்தன் கேட்க வந்திருக்கான். எந்த பிள்ளைப்பா கல்யாணம் முடிச்சிருக்கோம் என்னைய மீறி? கேட்குற கேள்வியை உணர்ந்து வரணும். உன்னைய மீறி யார் கல்யாணம் முடிச்சிருக்கா? டைவர்ஸ். உன்னைய மீறி கல்யாணம் நான் கேட்ட, நான் என்ன பேசணும்னு தெரியுமா? என்னைய மீறி ஒரு பிள்ளை கல்யாணம் முடிச்சுக்கிடுது, அந்த பிள்ளை திரும்பி வருமா வராதா? நீ அந்த கேள்வியை கேட்ட. நீ டைவர்ஸ் ஆகி வேதனை பண்ணிருக்க, அடுத்த வாழ்க்கை எப்படிங்கிற கேள்வி நீ கேட்க வந்திருக்க. என்னையா ஆளு? நான் சொன்னதை புரிஞ்சு வாங்கய்யா. தகப்பனையும் தாயவும் மீறி ஒரு பொம்பளை பிள்ளை தலை கல்யாணம் முடிச்சுக்கிடுச்சு, அவள் திரும்பி வருவாளா வரமாட்டாளா என்பது கேள்வி. கால் விட்டுவாள். கேள்வியை சரியாக புரிந்து வாருங்கள். என்ன? ஹே உட்காருங்க. ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட தான் பதில் சொல்லணும். இப்போ அந்த பிள்ளை கல்யாணம் முடிச்சு குழந்தை உண்டாகக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துட்டான். இப்பவும் அந்த பிள்ளையை அங்கேருந்து பிரித்து கொண்டு வந்துடணும்னு ஒரு முடிவு எடுத்தாச்சா? அப்படி வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுக்கிறதுக்கு என்ன காரணம்?
சமுதாய மான மரியாதை பெயருங்கிறதா, நம்மளை மீறி கல்யாணம் முடித்தா அவள் வாழக்கூடாதுங்கிற ஒரு வைராக்கியமா, அப்படி இல்லை நம்ம பிள்ளை நம்ம இஷ்டப்படி தான் வாழணுங்கிற எண்ணமா? இந்த மூணுல எது? அவன் சரியில்லை, ஆனால் அவனுக்கு அவன் சரியா இருக்காள. கால் ஒன்றுவாங்க. உங்கள் கேள்வியில் தான் உங்களுடைய பலனும் பதிலும் இருக்கிறது. உங்கள் கேள்வியில் தான் உங்கள் பலனும் பதிலும் இருக்கிறது. வரலாம். அவனை அவள் புரிகின்ற நேரம் வந்து விட்டது. அவனை அவள் புரிகின்ற நேரம் வந்து விட்டது. ஆகையினால் 2.25 மாதத்தில் மாற்றமாய் உன்னை தேடி வருவாள் உன் பிள்ளை. புரியுதா? ஜெயிச்சுட்டார். நல்லா இந்தாப்பா, நல்லது. கர்மசாமிக்கு சென்னை மாநகர் நான் நடத்துகிற தொழிலில் முடக்கமாகி வருமானம் குறைஞ்சி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் கேட்கான். யார் யாது? ஏய், உன்னை வேறு அடையாளத்தில் கூப்பிடுவேன். முண்டிக்கிட்டு வந்தாலும் ஷூட்டில் இருக்கு. அங்கே இல்லை, அங்கே இரு, அங்கே இரு. என்ன விஷயம்? என்ன தொழில்? என்ன வியாபாரம்? பழைய வியாபாரம். கால் ஒன்று உட்காரலாம். பக்கத்தில் வந்து உட்காரலாம். இப்போ பக்கத்தில் வந்து உட்காரலாம். நீந்தான் நான் கேட்ட கேள்விக்கு உரியவள் என்பது வரை என்னை யாரும் பக்கத்தில் நெருங்கக்கூடாது. அதுதான் என் லட்சியம். வா பக்கத்தில். என்னடா ஆச்சப்பா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீ வியாபாரத்துக்கு வந்து நிற்கிற இடத்துல ஒரு பெரிய கோயில் ஒன்று இருக்கா? ஆனால் இப்போ ஒரு 3 மாதமாக அந்த வியாபாரத்தில் தடையும் பணம் பற்றாக்குறையும் ஒன்று அங்கே நிற்கக்கூடாது, நடத்தக்கூடாதுங்கிற ஒரு இடத்தூரம் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? கால் ஒன்று. நான் கேட்ட கேள்விக்கு உண்மையாக வந்து உட்கார்ந்தா அவங்க ரகசியம் அனைத்து எனக்கு வரும். தப்பாக வந்து உட்கார்ந்தா நீயும் பொய், நானும் பொய். அப்போ நான் பொய்யா இருக்க விரும்பலன்னா உண்மையா இல்லையா? உன்னுடைய வியாபாரத்தை சரியாக்கி தந்துடுறேன். யாரையும் இணைஞ்சு இல்லாமல் நடத்தி தரேன். உன் பிள்ளைய பற்றி ஒரே கேள்வி கேளு. எடுத்து வளர்க்கறதுக்கு விரும்புதியா? இந்த அப்படி ஒரு பிள்ளை போல் ஒருவன் வருவான். வெற்றி உண்டு. நடத்தித்தார். கர்மசாமிக்கு உடம்புல அறுவை சிகிச்சை நடத்தி வேதனை நடந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது தீர்ப்பு என்று கேட்கிறான் ஒருவன். என்னடா அறுவை சிகிச்சை? மெல்லவா, இன்னொரு ஆபரேஷனுக்கு இடைஞ்சல் பண்ணாவா? என்ன ஆபரேஷன்? கால் ஒன்றுவா. நல்ல இல்லை, உன் மனசை இன்னும் கொடுக்கல. அங்கே அப்படியா? அவனுக்கு வரலாம். நீயே கேட்டுக்கலாம். 2 வாரம். என்ன வேணும்? புரியல. உன் பிள்ளைக்கா? அதுவும் தலையில் தானா? கண்ண முடி உட்கார். சனி பகவானுடைய காலத்தின் சுழற்சியால் இந்த நிலைகள் நடந்திருக்கு. இதில் மாந்திரிக ஈடுபாடுகள் எதுவும் உண்டுமா அப்படிங்கிற ஒரு சில எண்ணம் உன் உள்ளத்தில் ஓடுது. உண்மையா இல்லையா? நடந்தது உண்மை. அதுக்குரிய அறிகுறிகளும் பார்த்திருக்கிறாய், அடையாள பொருள்களும் எடுத்திருக்கிறாய். கால் ஒன்று வரலாம். வரலாம். அப்படியா? ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன். வேற என்னடா வேணும்? காப்பாற்றி தரேன். இப்போ போகக்கூடாது. என்னை பார்க்காம போண்டா. அடுத்து வார வெளி போய் அடுத்த வழி என்னை வந்து பார். ஓ, கர்மசாமிக்கு சென்னை திருவள்ளூர். சென்னை நிற்கலாம், அங்கிட்டு பேராதிங்க. கால் வந்துட்டு வரலாம். யாருங்க இப்போ யோசனை பண்ணி வருவாங்க பாரு. வருவாங்க எனக்கு தெரியும். யார் போயிட்டா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வர தம்பி. பணம் கொடுத்து ஏமாந்தது யாரு? வா. என்னப்பா வேணும் உனக்கு?
எத்தனை லட்சம்? செலான் போட்டுருக்கேன். 11 லட்சம். முதல்ல காது கேட்கலையோ சொல்லியா? கவர்மெண்ட்டு ரெண்டுத்துலேயும் செலான் போட்டிருக்கோம் கவர்மெண்ட்டில். எப்படி பண்ணலாம், இல்லை இது ரெண்டுத்துல எதில் இறங்கலான்னு கேட்டுன்னு போகணும் வந்தாங்க. செஞ்சு அப்புறம் பேரவுண்டு ரெண்டுமே ஏறிங்க. கோர சம்பந்தமாக கெமிக்கல் லேபரட்டரி ஒன்று, இன்னொன்று இது வந்து பேரவுண்டுரையா, இது வந்து செஞ்சு அப்புறம் ரெண்டும் வேறு வேறு ஏரியா. இது கோர நான் அந்த ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணுறேன். எங்கள் சாரும் நானும் சேர்ந்து பண்ணலான்னு இருக்கோம். எவ்வளோ ரூபா முதலீடு அது வருது? இது 20 லட்ச ரூபா அந்த மாதிரி வருங்க. அப்படியா? 1 2 3 4 5 6. இவங்க இப்போ உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தையில் இருக்காங்க இல்லையா? இந்த ஆமாங்க, 2 பேருமே என்னோட ஃப்ரெண்டு தாங்க. அவங்க பேரில் போட்டது தாங்க. இதை நடத்து என்ன பின்னாடி. வேற என்னப்பா செய்யணும்? திருமணம் இந்த வருஷத்துக்கு நடக்கும்னு போன வாட்டி சொன்னீங்க. ஆமாம். வர அலையன்ஸ் எல்லாமே ஏமாத்துற மாதிரி இருக்கு. மேட்ரிமோனி இல்லைடா, ஒரு ஜாதகம் உனக்கு ஒழுங்காக வந்திருக்கு, கல்யாணம் நடத்தி தர, வெற்றியாக நடக்கும். பேர் எந்த ஊர், எப்படி, எந்த இடத்துல இருக்கும்? பேரை கேட்க வேண்டாம், நல்ல மனைவியை தர. சந்தோஷமா இருக்கு. கருப்புசாமிக்கு பணத்தை எழுந்தது யாருமா? ஆமாம்மா, இவ்வளோ நேரம் ஆயிருக்கியா? அவள் யோசனை நீ வர. அப்போ நம்ம கூப்பிட்டு தப்புன்னு ஒருத்தர் நினைச்சோம்னா எனக்கு எவ்வளோ எரிச்சல் வரும், புரியுதா? வாங்க. என்னடா பரமேஸ்வரா, நான் சொன்ன தப்பா? நீ உன் பணத்தை வாங்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? உன் பையனுக்கு நிரந்தரமான வேலை கிடைக்க 6 மாதங்கள் ஆகும். அந்த வேலையும் வாங்கி தரேன். உன் பணத்தில் முதல்ல 3 லட்சம் தருவான். போ. கருப்புசாமி, நான் நடத்துகிற தொழிலையும் பிரச்சனை இருக்குது. எனக்கு மனைவி போல் ஒருத்தி இருக்கா, அவள் வாழ்க்கையிலையும் குழப்பம் இருக்குது. இது ரெண்டுக்கும் எனக்கு விளக்கம் வேணும்னு ஒருத்தன் கேட்டு வந்திருக்கான். யாருப்பா? வாடா தம்பி. மனைவி போல் ஒருத்தி இருக்காளாம்னா அது யாருடா? ஃப்ரெண்டு. டே ஃப்ரெண்டா, நைட் ஃப்ரெண்டா? சரி, கால் வந்துட்டு வா. தப்பாக நினைக்காதீங்கப்பா. ஏன்ப்பா தப்பாக நினைக்கிய? இன்னொருத்தனை கால் வந்துட்டு வா. அண்ணன் சிரிக்காம பாரியா, ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு. என்னடா தொழில் பார்க்க தம்பி? பக்கத்தில் வா. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிருக்கியா? அப்படியா? போயிருக்கியா? அங்கே ஏதாவது தாய்த்து எதுவும் அடையாளம் இதுக்கு முன்னால் வாங்கியிருக்கியாடா? சரி. ஆஞ்சநேயர் சம்பந்தமான ஒரு அடையாள பொருள் உன் வீட்டில் இருக்குது. இப்போதைக்கு ஓராண்டு காலங்களாக உன் தொழிலில் நஷ்டமும் மன வருத்தமும் நடக்கு. கடன்கள் மாட்டப்பட்டிருக்கு. வீட்டுக்குள்ள மனவேதனையும் குழப்பமும் இருக்குது. இவைகளெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு உரிய தெளிவு என்ன என்பது ஒரு கேள்வி. இப்போ நீ பழகிருக்கிற அவளை வாழ்க்கை முழுக்க காப்பாற்றது வேண்டியது நீந்தாமுங்கிற ஒரு தலைவிதியும் இருக்குது. அதுக்கு ஒரு வழியும் வகுத்து உன் தொழிலையும் நல்லா ஆக்கி தரேன். வேற என்னடா வேணும்? கால் வந்துட்டு வா. அப்போ அந்த ஓமை உருவை என்ன செய்யலாம்? கண்ண முடி. வருவியா? இந்தா வாரம்ட்டா. உன் மனைவி மக்கள் சேரும், எல்லாம் வெற்றியாக நடக்கும். உன் ஃப்ரெண்டு உன்னை விட்டு நீங்குவாள். ஓடிப்போ. கருப்பசாமிக்கு ஆமாம். என்ன சரிண்ணா? 400 கிராம் சாப்பாடு. என்னடா 200 கிராம் புரோட்டா, 200 கிராம் சோறு சாப்பிட்லாம். 400 கிராம் சோறு, 450 கிராம் புரோட்டா சாப்பிட முடியுமாடா? அது நடக்காது. என்னப்பா அப்படின்னு சொல்ல முடியுங்க. இதே கேள்வியை இன்னும் 2 பேர் கேட்க வந்திருக்காங்க. ஒரு பொம்பளையும் ஒரு ஆம்பளையும். கால் வந்துட்டு வரலாம். நாட்டில் ஃப்ரெண்ட்ஷிப்பு தான் நிறைய அதிகம் பொண்டாட்டி புருஷனை விட. காலத்தை வென்றவன் நீ. இன்னொருத்தர காலம் வந்துட்டு வா. 2 பேருமே விடுங்க. 2 பேரும் தானே வந்திருக்கிய. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பக்கத்தில் தொழிலையும் நஷ்டம் இருக்கும், கொஞ்சம் கடன்களும் மனவேதனையும் இருக்கு. அதை சரி பண்ணி தரணும். வேற என்னடா வேணும்? அதே தொழில் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள உனக்கு போட்டியும் பொறாமையும் நிறைய இருக்குடா. அதனால ஆர்ட் டைரக்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுலேயே அடிஷனலாக ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் தலையிடலாமாங்கிற சிந்தனை உனக்கு வரும். வருதா?
அதுக்கும் ஒரு ஆர்டரை வாங்கி 2 பேரும் சேர்ந்து பார்க்குற மாதிரி வழி பண்ணி தந்தால் போதுமா? கால் வந்துட்டுவான், உடம்பு குறையும். 2-3 தானே கால் வந்து உடற்பயிற்சியும் அது இறைவனுடைய தொழுகையும். என்ன, உன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன், ஒரு நோயாளி படுத்திருக்கான, அது யாரு? கைகால் சரியாக உருப்படலையா? அப்படியா? அவனுடைய நிலை சரியாகுமான்னு பார்த்தேன். இன்னும் ஓராண்டு காலத்துக்கு அவன் அப்படி தான் இருப்பான். அதனால் சீர் பண்ணித்தாரேன், உனக்கும் கடன்கள் இருக்குது, தெளிவு பண்ணித்தாரேன், இந்தா. அப்படியா? பக்கத்தில் வா. அறகுறையான மனநிலைகளில் அவதிப்படுகிறாய், இந்தா உன் பிள்ளையை சரி பண்ணித்தாரேன். சரி பண்ணினாலும் உன்னை புரிந்து உனக்கு உதவ மாட்டான். அவன் மனதை சீர்திருத்தி வெற்றியாக்கித்தாரேன். நல்லா சீர்திருத்தி தாரம்னு சொல்லிட்டேன், உத்தரவு முடிச்சு வச்சு. அதுக்கிட்ட நீங்கள் பார்த்துக்காங்க, போங்க. கருமசாமி, கோர்ட்டில் கேஸ் யாருக்குப்பா? இன்னொரு ஆள் கோர்ட்டில் கேஸ் உள்ளவங்க இருக்காங்களா? யாரு? நீதிமன்றத்தில் வழக்கு யாருப்பா? வாங்க, யாரு வர்றாங்க? வாரம்னு சொல்லிட்டு வாயா. கால் வந்துட்டு வாப்பா. நீ நீதிமன்றத்தில் என்னமா வழக்கு? யார் இது? உங்கள் துணைவியார். வாங்க, கால் வந்துட்டு வாங்க. 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நின்றுட்டு வாங்க வாங்க. எங்கேருந்து வர? நீங்கள் யார்? நீங்கள் நான் தான், கரெக்டு தான். உங்களுக்கு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கா? என்ன கேஸு? எஸ், கால் வந்துட்டு வாங்க. 3 பேர் உட்காருக்கா. உட்கார முடியாது, நெல்லுக்கா. அப்படியா? சரி, கால் வந்துட்டு வரலாம். ஒய்யார கொண்டையினேன் தாழம் பூவாம். அதுக்கு அடுத்து பாட்டை நீங்கள் போட்டு கேட்டுக்காங்க. தூக்கி படத்தில் உள்ள பாட்டு நான் பாட முடியாது. அதன் உள்ளே இருக்குமாம் இருப்பேனுமாம், இதை மெய்யாய் உணர்ந்தவனே புத்திமானாம். அவ்வளோதான் தெரியும். பாக்கி எல்லாரும் பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன, உன்னுடைய ஆத்மாவை அறிந்து பார்த்தேன். உன் ஜாதகத்தில் திரிகோண பாதையில் களத்திர தோஷம். அதுதான் உன் தாலியை களத்திர தோஷமாகவும் இருந்துச்சு. களத்திர தோஷமும் மாங்கல்யத்தை களத்துகிற தோஷமுமாக இருந்தது. முதல்லையே நீங்கள் ஜாதகத்தை ஆராய்ந்து பார்க்காமல் அந்த கல்யாணத்தை நீங்கள் முடிச்சிட்டீங்க. அவங்களுடைய நெருக்கல் நமக்கும் நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சிடணுமேங்கிற ஒரு ஆவல், இந்த ரெண்டும் உங்களுடைய கண்களை மறைத்தது. அதான் பெரியோர்கள் சொல்லுவான், சினத்தில் இருப்பவனுக்கு சிந்தனை இருக்காது, ஆசையிலே மிதப்பவனுக்கு அறிவு தெளிவாகாது. புரியுதா? அன்னைக்கு ஆசை, கல்யாணம் முடிக்கணுங்கிற பேராசை, அவள் எப்படிப்பட்டவாங்கிற கேரக்டர் தெரியல, அந்த குடும்பம் தெரியல. அதனால் நீங்கள் கல்யாணத்தை முடிச்சு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதை துண்டித்து விடுவதே மிகவும் சரி, அது நீதி இல்லை. காரணம் சொல்லலாம் நம்ம அவனுக்கு மாட்டேங்க. அது மட்டும் இல்லை, 2 தலைமுறைகளுக்கு முன்னால் உன்னுடைய முன்னோர்களில் 3 பெண்களோடு வாழ்ந்த பெரியவர் உண்டு ஒருத்தர். தெரியுமா உனக்கு? கேள்விப்பட்டிருக்கியா? அதில் ஒரு பாவத்தின் அடிப்படையில் அவனே வந்து மறுபுறவையாக பிறந்தவன் தான் இந்த மகன். இந்த பிறவியில் அவன் 2 கொண்டாட்டியவனாவது வாழ வேண்டாமா? அதனால் ஒருத்தையை கட்டி அவதியப்பட்டு தூக்கிட்டு இப்போ இன்னொரு கொண்டாட்டியை கட்டி வாழ போகிறான். கால் வந்துட்டான். நம்ம சொன்ன எவன்டா கேட்க? இந்தா மகனே,
இந்த வழக்கில் நீங்கள் ஜெயித்து வருவீங்க. யாருக்கும் பண நஷ்டம் இல்லாமல், மன நஷ்டம் இல்லாமல், அற்புதமான அண்டர்ஸ்டாண்டிங்கில் அதுக்கு தீர்ப்பை வாங்கித்தாரேன். வெற்றியாக்கி உங்களை வாழ வச்சுட்டாரேன். வேறு என்னடா வேணும்? பிஸ்னஸை பற்றி இப்போ பேசுறதுக்கு இன்றைக்கி உத்தரவு இல்லை, அடுத்த உத்தரவில் பேசும். நல்லா இருங்க சொல்லுங்க. வாமா சொத்து கேசு, கால் வந்துட்டு வாமா, வாப்பா ஏப்பா தாப்பா. அடுத்து குழந்தை சம்மந்தமாக கேட்டு வந்தவங்க யாருப்பா? அண்ணா நுழைஞ்சு வானே, நுழைஞ்சு வானே. அண்ணாச்சி வணக்கம். கால் வந்துட்டோம். அப்படின்னு எடுக்கான், அப்படின்னு எடுக்கான். யாருக்கு பிள்ளை வேணும்? மருமகள். ஏன் உன் பையனுக்கு சின்ன மகனுக்கு வேணும்னு கேட்க மாட்டியோ? என்னப்பா அறிவு, நம்ம சொன்ன எவன்டா கேட்கான்? சின்ன பையன், அவனுக்கு என்னத்துக்கு கல்யாணம் முடிச்சு வச்ச? சின்ன பையனுக்கு வயசுக்கு வந்து தானே கல்யாணம் முடிச்சு வச்ச. பின்ன அவன் சின்ன பையன், உனக்கு சின்ன மகன். விவரமா சொல்லப்பா. இன்னொரு கால் இருப்பான். சரி, பையன் என்னமெல்லாம் குடிப்பான்? டீ காப்பியெல்லாம் குடிப்பான். குவாலிட்டியான பீர் என்ன ரேட்டுடா? உனத்தான் கேட்டேன். உனக்கு தெரியும், நீ குடிப்பியோன்னு கேட்டுருவோன்னு தந்திரமா பறிச்சது பேமான. ஒரு காலத்தில் குடித்தது உண்மைதான், ஆனால் இப்போ தொட மாட்டான். அப்படி சொல்லு. இன்னொரு தான் காலம் வா. மண்ணில் மிதிக்காத பாதங்கள் ஏதடா? உண்மையா இல்லையா? கதிரொலியை காணாத கண்கள் உண்டா? கிடையாது. ஏன் கேட்க நம்ம மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன ராஜா, அழகர் மலை அழகா, தங்க சிறை அழகா. உட்காருங்கோ. நல்லா இருக்கீங்களா? இந்த சொத்து கேஸில் உங்கள் பக்கம் நீதி இருக்கு. நான் எல்லாம் ஆராய்ந்த பயிரெலாம் பார்த்தேன். ஆனால் தேவையில்லாமல் லாக் பண்ணி உங்களை பழி வாங்கிறதுக்காக இந்த பிளாப்பை திட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் உங்களை ஜெயிச்சு வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும் உங்களுக்கு? கொஞ்சம் நான் சொன்னால் வருத்தப்படுவீங்களா? எதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் பொண்ணு மேலே எந்த ஒரு குற்றமும் இல்லை. அவன்கிட்ட வார்த்தை மட்டும்தான் அதிகம் வருது, நடைமுறையில் ஒழுக்கம். ஆனால் மருமகனுடைய மனோநிலைகள் மௌனமாக இருந்து குழப்பத்தை உருவாக்கக்கூடிய குணம் படைத்தவன். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மனநிலைகளை பக்குவப்படுத்தி இரண்டையும் ஒருங்கிணைந்து வாழ வைத்தா போதுங்களா? கால் வந்துட்டுவாங்க. அண்ணன் இருக்கட்டும், அக்கா வந்துட்டுவா. முடியாமல் மூச்சு அழைக்காரு. ஓயாமல் அவரை போய் விட சொல்லாமா? தப்பு இல்லை. இப்போ விழுந்ததே பெரும்பாடு. பையன் வாங்க, கேட்குற கேள்விக்கு பதில். நரம்பியலில் உணர்ச்சிகள் தெளிவாக இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. மனநிலைகள் சம்பந்தமாக மாத்திரைகள் சாப்பிட்டதா இல்லையா? சாப்பிட்டதா அப்படின்னு நான் இறந்த காலத்தை தான் கேட்டேன். சாப்பிடுகிறாரா அப்படின்னு நான் கேட்கலையே. இப்போதைக்கு மைண்ட் அப்செட் ஆன டிப்ரெஷன் மைண்டில் அவன் இருக்கான். நம்ம சொல்கிறது அவன் காதில் என்ன செய்யாது, சரியா விடாது. அவனுடைய மனதுபடியே போய்கிட்டு பித்து பிடிச்ச மாதிரி மனதை வச்சுக்கிட்டு இருக்கான். அவனுடைய மனநிலையை சீர்திருத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமா? இங்கே எப்போ வருவான்? உணர்ச்சி உறுப்புகள் சரியா இருக்குன்னு சொன்னியே. அப்படி சொன்னேன். பக்கத்தில் வா. நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். என்ன நடந்திருக்குங்கிறத விளக்கம் சொல்லுது. 2 கண்டுபிடி உட்காருங்க. கருப்பசாமி, அவனுடைய பூத உடலை எனக்கு கொஞ்சம் காட்டுப்பா. சார், மூளையிலிருந்து இறங்கக்கூடிய மனதை இயக்குகிற உணர்ச்சி நரம்புகள் கட்டுப்பட்டுருச்சு. அதனால் பூரணமான நினைவு உணர்வுகள் இல்லாமல் தன்னுடைய அங்க உறுப்புகளை இயக்குகிற தன்மை அவனுக்கு இயலாமல் போய்விட்டது. அதன் காரணத்தால் தான் அவன் எந்திரிச்சு நடக்காமலும் கைகால்களை முழுமையாக அசைக்காமலும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் நிலைமை. இதை கொண்டு வர முடியுமா? முடியும், கண்டிப்பாக கொண்டு வர முடியும்.
ஆனால் முதல்ல மருத்துவம் தேவை என்பது அர்த்தம். எந்த மருத்துவத்தை பார்த்தீர்கள்? இந்தாங்க, மீண்டும் ஆயுர்வேதிக் மசாஜ் பண்ணுங்க, சரியாயிருவான். ஒரு வருஷ காலம் அவகாசம் இருக்கு, அதுக்குள்ளே உன் பிள்ளை உருப்படியாக அனுப்பிச்சு வருவான். அப்படி நல்லா இருக்கு. எஸ். ஆனால்